ஒரு உலகம். அந்த உலகத்தில ஃபுல்லா வந்து மேஜிக் மட்டும் தான் இருக்கு. அங்க மேஜிக் இல்லன்னா தான் வந்து அதிசயமா பார்ப்பாங்க. மேஜிக் தான் அங்க சகஜமான ஒரு விஷயம். ஒரு மாயாஜால உலகத்தில அவங்களோட மேஜிக் எப்படி குறிப்பிடுவாங்கன்னா, அவங்க கண்ணுக்கிட்ட 1 கோடு இல்ல 2 கோடு இருக்கும். 1 கோடு இருந்தா லெவல் 1 மாரி சின்ன ஆளுங்க. 2 கோடு இருந்தா நெறைய மேஜிக் தெரிஞ்சவங்க, நெறைய ஃபைட் பண்றவங்க அந்த மாரி ஆளுங்க. 3 கோடு இருந்தா ரொம்ப பெரிய ஆளுங்க. அந்த மாரி தான் வந்து 3 கோடு இருக்கும். ஸோ அந்த மாரி அவங்க மேஜிக்கோட அளவு எவ்வளோன்றது இந்த கோடு வழியா தான் வந்து அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அந்த மாரி ஒரு உலகத்தில நம்ம ஹீரோ பேரு மேஷ். மேஷு பர்ன்டெட். அந்த ஒரு கோடு கூட இல்லாம என்ன பண்ணியிருப்பாரு, அவன வந்து இந்த சமுதாயத்தால ஒதுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து நம்ம மஷ்ஷ வந்து வளர்க்க இவன் ஊருக்குள்ள இருந்தான். இவனுக்கு கோடு இல்லன்ற விஷயத்த தெரிஞ்சு, இந்த கவர்மெண்ட் எதனா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான், ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சு நம்ம மஷ்ஷ வந்து வளர்ந்துட்டுருப்பாரு. நம்ம மஷ்ஷுக்கு என்னதான் மேஜிக் பண்ண தெரியலனாலும், மசில் பில்டிங், பாடி பவரு செம பவர் அதிகம். எதுவா இருந்தாலும் வந்து பிசிக்கல் பவர் வச்சே வந்து அட்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆள் தான் நம்ம மேஷ். ஸோ அந்த மாரி இருக்கையில, ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ப பெரியவர் மேஷோட அப்பா வந்து, சரி நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டுருப்பாரு. மஷ்ஷுக்கு வந்து நம்ம சொசைட்டில எப்படி பிஹேவ் பண்ணணுன்றது ஐடியாலஜியே இருக்காது. ஏன்னா, அவன் மஷ் வந்து தனிமையில தான் வந்து மொத்தமாவே வளர்ந்துருப்பான். தனிமை மட்டும் தான். ஈவன் தோ ஒரு கதவு கூட தொறக்க தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாரி ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணியிருப்பான், ஆனா அவனுக்கு வந்து கிரீம் பஃப்ஸ் சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப எப்படி நம்ம மோட்டு பத்துலுவுல வந்து சமோசா சாப்பிட்டா பவர் ஆயிரும். அந்த மாரி மஷ்ஷுக்கு வந்து எப்பவுமே கிரீம் பஃப் தான் அவனோட ஒரிஜினல் எனர்ஜி. அவன் எப்ப பாரு அதான் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ இந்த மாரி ஒரு நாள் பார்க்கும்போது கிரீம் பஃப் வந்து காலியாயிட்டு இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு காசு எடுத்துட்டு ரோட்ல நடந்து போய் கிரீம் பஃப் வாங்கிடலாம்னு சொல்லி, ஒரு முகமூடிலாம் போட்டுக்கின்னு ரோட்ல நடந்து போய் கிரீம் பஃப் கடைக்கு கிட்ட போயிடுவான். இவன் எல்லாரும் வந்து என்ன இப்படி மேஜிக் பண்றாங்கன்னு சொல்லி கையில நசுக்கிட்டே வரும்போது, அந்த ரவுண்டான காயினே நசுக்கியே மடக்கி தள்ளிடுவான். மடக்கிட்டு அப்பயே அவன் போய் காயின் வைக்கும்போது ஃபுல்லா வந்து மடக்கி மடக்கி மடிச்சு மடிச்சு இருக்கும். கடைக்காரர் கேட்பாரு, "ஐயோ! கையாலேயே காயின மடக்கிட்டியாண்ணா?" அப்படின்ற மாரி தான் மேட்ச்ச பார்த்துட்டு இருப்பாரு. இவன் வந்து காயின் மடங்கி போச்சே உடனே சொல்லி திருப்பி கையிலேயே வந்து காயின சரி பண்ணி குடுத்துட்டு, அந்த கிரீம் பஃப்ப வாங்கும்போது என்ன ஆகும்னா, காத்துல வந்து அவனோட அந்த இது ஓப்பன் ஆயிட்டு அவன்கிட்ட கோடே இல்லன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். எல்லாருமே அவன வந்து ஒரு வியர்டா பார்ப்பாங்க. என்னடா நம்ம உலகத்துல கோடே இல்லாம ஒரு மனுஷன் இருப்பானா? அந்த மாரி தான் பார்ப்பாங்க. அந்த மாரி இருக்கையில வந்து அந்த ஊரோட ஹெட் போலீஸ் வந்து குடிச்சிட்டு வந்து வருவாரு. நடந்து வந்துட்டுருப்பாரு. நடந்து வந்துட்டு இவன பார்க்கும்போது, "என்னப்பா உன்கிட்ட கோடே இல்ல. மனுஷனுக்கு கோடு இல்லன்னா வந்து கவர்மெண்ட் கிட்ட புடிச்சு குடுத்தா எனக்கு நெறைய காசு தருவாங்க. நீ எப்படி கோடே இல்லாம இத்தன வருஷம் வாழ்ந்துருந்தன்ற" மாரி அவன்கிட்ட கேட்டுட்டுருப்பாரு. அவன் என்ன சொல்லியிருந்தாலும் மேஷுக்கு வந்து கோவம் வந்திருக்காது. கையில வச்சிருந்த கிரீம் பஃப்ப வந்து அந்த போலீஸ்காரர் தள்ளி விட்டுர்றாரு. வந்த கோவத்துக்கு போலீஸ்காரர் சொக்காவ கீச்சி விட்டுறான். அங்க வந்து கூட்டம் சேர ஆரம்பிச்சது. நெறைய பேர் வந்து மேஷ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே எங்கேருந்தோ வந்து மேஷோட அப்பா வந்து இவன காப்பாத்திட்டு போய் அவங்க அவங்க வீட்ல வச்சுர்றாரு. இந்த மாரி மேஷ வந்து யாரோ ஒரு கோடு இல்லாத மனுஷன் நம்ம உலகத்துல இருக்கான். அதுவும் ஊர் ஓரமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இவ்ளோ வருஷமா அப்படின்றத அவர் ஹெட் போலீஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம மஷோட அப்பா மஷ்கிட்ட, "ஏன் நீ இப்படி பண்ண? உங்க வீட்டு நீ வெளில வந்தாலே வந்து இந்த சொசைட்டி உன்ன வாழ விடமாட்டாங்க." அப்படி சொல்லி திட்டிட்டு இருக்கிறப்போ, அ போலீஸ்காரங்கலாம் வந்துடுறாங்க. "உங்க வீட்ல சட்டவிரோதமா வந்து இந்த உலகத்துக்கு சம்மந்தமே இல்லாம, மேஜிக்கே இல்லாம வந்து ஒரு மனுஷன நீங்க வளர்க்குறீங்க. அதனால அவன என்கிட்ட ஒப்படைச்சுருங்கன்னு" சொல்லி விசாரிக்கிறதுக்கு வந்து போலீஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேஷல் வந்து அவங்க அப்பா திட்டினாருன்னு சொல்லி கோவமாயிட்டு போய் அவன் வந்து அவனோட பிசிக்கல் எக்சர்சைஸ் ஒர்க் அவுட்ல போய் மூழ்கிடுவான். அப்போ தான் வந்து அந்த போலீஸ் கரெக்ட்டா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவ வந்து விசாரிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. "ஒழுங்கு மரியாதையா அந்த பையன் எங்கன்னு சொல்லிடு" அப்படின்னு வந்து அந்த அவங்க அப்பாவ கொடுமைப்படுத்திட்டு இருக்கப்போ, இத வந்து மேஷல் வந்து பார்த்துட்டு கதவ உடைச்சுக்கிட்டு வந்துட்டு, "ஒழுங்கு மரியாதையா எங்க அப்பாவ விட்டுருங்க. இங்க நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லுவான். இவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "டேய் உனக்கு மேஜிக்கே தெர்ல. நீ எப்படிடா வந்து சொல்லுவ? நாங்ககிட்ட மேஜிக் இருக்குடா. நாங்க ஈஸியா உன்ன போட்டுருவோம். மேஜிக் இல்லாம நீ என்ன சர்வை பண்ணுவன்னு" சொல்லி அவன் அமைதியா இருந்தான். பேசினா வேலைக்கு ஆவாது சொல்லி, அவன் போய் மேஜிக்க பயன்படுத்தி அவன அடிக்க வரும்போது, அவன் கையாலேயே அந்த மேஜிக்க தடுத்துருவான். என்னடா இவன் மேஜிக்கே தடுக்குறான்ற மாரி தான் அதிசயமா எல்லாரும் பார்ப்பாங்க. ஈவன் தோ மேஷோட அப்பாவே, "என்ன இவன் மேஜிக் இப்படி தடுக்குறான்?" அப்படின்ற மாரி தான் பார்க்குறாங்க. ஸோ அவன் போடுற பில்லாக்கா மேஜிக்லாம் வந்து நம்ம மேஷ் மேல ஒர்க் ஆகல. நம்ம மேஷ் வந்து அடிச்சு உட்கார வச்சுடுறான். அப்புறம் தான் வந்து அந்த ஹெட் போலீஸ்கார் வந்து ஓகே. உங்ககிட்ட தோத்துட்டோம் ஒத்துட்டு, மேஷோட அப்பாகிட்ட சொல்றாரு. "இவன எத்தன வருஷம் தான் இந்த மாரி வளர்க்க முடியும்? இவன் சொசைட்டில இருக்கணும்னா, இவன வந்து பொய்யா வந்து நம்ம மேஜிக் இருக்கிற மாரி ஒரு கோடு போட்டு பொய்யா இவன வந்து ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறலாம். அந்த ஸ்கூல்ல வந்து பாஸ் ஆகி வந்துட்டான்னா, போதும் இவனுக்கு மேஜிக் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இவன வந்து பொய்யா ஒரு ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு" வந்து ஐடியா குடுப்பாரு மேஷோட